மாரடைப்பால இறந்து போயிருக்கக்கூடிய மனோஜ் பாரதிராஜாவோட உடலை பார்த்து அவங்களோட மனைவி பயங்கரமா கட்டி தழுவி கதறி அழுத சம்பவம் அங்க கூடியிருந்தவங்க மத்தியில மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நேற்று மாலை சரியா ஒரு 6 மணி அளவுல மனோஜ் பாரதிராஜாவுக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா குடும்பத்தை சேர்ந்தவங்க அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. அங்க போய் செக் பண்ணி பார்த்தப்ப அவர் ஏற்கனவே உயிர் இழந்துட்டாரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட உடல் நள்ளிரவு நேரங்களில் தான் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா சேத்துப்பட்டக்கூடிய ஒரு வீட்டில் வைக்கப்பட்டு அதுக்கப்புறமா நீலாங்கரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. இப்ப பொதுமக்கள் அப்புறம் பிரபலங்கள் ரசிகர்கள் சொல்லி இவங்க எல்லாருமே மனோஜ் பாரதிராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தன்னோட கணவர் உடலை பார்த்து மனோஜ் பாரதிராஜோட மனைவி நந்திதா பயங்கரமா கதறி அழுத சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஈரநிலம், சாதுரியன் இது மாதிரி திரைப்படங்கள்ல ஒன்னா நடிச்சது மூலயமா நந்திதா அப்புறம் மனோஜ் பாரதிராஜா இவங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய காதல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 2006ஆம் வருஷம் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அழகான 2 பெண் குழந்தைகளும் இருக்காங்க. குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா அமைதியா குடும்பம் நடத்திட்டு வந்த மனோஜ் பாரதிராஜாவுக்கு கெரியர்லயும் சரி, அவரோட பர்சனல் லைஃப்லயும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து நின்னது அவரோட உடல் பிரச்சனை தான். அந்த உடல் பிரச்சனை தான் இப்ப அவருக்கு யமனாவும் மாறி இருக்கு. கடந்த 2 மாசங்களுக்கு முன்னாடி அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியும் பண்ணியிருக்காங்க. அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு அப்புறமா எக்கச்சக்கமான உடல்நல கோளாறுகள் அவருக்கு ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்பப்ப திடீர்னு உடல்நிலை சரியாம போகிற நேரத்துல அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு வருவாங்களாம். இதுல இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனோஜோட அப்பாவா இருக்கக்கூடிய இயக்குனர் பாரதிராஜாவுக்குமே கடந்த கொஞ்ச நாட்களாவே உடல்நிலை சரியில்லை. அப்பப்ப மருத்துவமனைக்கு போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு அவர் நலம் பெற்று வீடு திரும்புவாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் பையனுக்கும் இப்படி இருக்கு. அவரும் தன்ன மாதிரி சீக்கிரமா மீண்டு வந்துடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பாரதிராஜாவே இருந்திருக்காரு. ஆனா அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரே பிரியும் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. அதுல குறிப்பா மனோஜோட மனைவி நந்திதா இருக்காங்கல்ல, அவங்க தன்னோட காதல் கணவர் மேல அந்த அளவுக்கு அபிப்பிராயமும் அன்பும் பாசமும் வச்சிருந்திருக்காங்க. தான் கணவரை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்களாம். இவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் தன்னோட மாமனார் பாரதிராஜா அவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ ஃபேமிலியை பார்த்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் மனோஜும் பல வேலைகளுக்கு பிசினஸ்லாம் பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டாலும் எந்த ஒரு வேலையுமே அவரோட அனுமதி இல்லாம இவர் செய்யவே மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு தான் கணவர் மேலேயும் தான் குடும்பத்து மேலேயும் மரியாதை வச்சிருக்கக்கூடிய நந்திதா இப்ப தான் கணவரை இழந்து நிற்கும் போது கணவரோட உடலை நடு வீட்டுல அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல பார்க்கும்போது கதறி கதறி அழுதுகிட்டே இருக்காங்க. தன்னோட கணவரை எப்பவுமே அவங்க மாமா அப்படிங்கிற மாதிரி ஆசையா தான் கூப்பிடுவாங்களாம். எந்திரிங்க மாமா, எந்திரிங்க, எந்திரிச்சு உட்காருங்க, ஏன் அப்படி இருக்கீங்கிற மாதிரி கதறி கதறி அழுதுட்டு இருந்திருக்காங்க. இது அங்க வரக்கூடிய ரசிகர்கள் மட்டுமல்ல, எக்கச்சக்கமான திரைப்பிரபங்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. வரக்கூடிய எல்லாரும் பாரதி ராஜாவை சமாதானப்படுத்துறாங்களோ இல்லையோ, மனோஜோட மனைவி நந்திதாவை தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்துல இருந்து அவங்க மீள முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.